So good evening students. Today we will see the current affairs analysis dated 8th April 2020. So these are the listed articles we are going to cover. So 10 articles are there. Let's begin the discussions. First article, record sea temperature. So coral reef, Great Barrier Reef in Australia. So அதை பற்றியான நியூஸ் இது. Coral bleachings அதிகமாக நடக்குது அப்படின்னு. First I will explain about the coral reef and then Great Barrier Reef என்னது. So then we will see what is coral bleaching அப்படின்றத பார்ப்போம். சரியா? So coral reefs அப்படின்றது it's a like coral animalனு சொல்லலாம். ரொம்ப டீப்பான ஏரியாக்குள்ள இருக்காது, ரொம்ப ஷாலோ வாட்டர்ஸ் ஏரியாஸில் இது அதிகமாக இருக்கும். இதை சுற்றி அதிகமான கோரல் பாலிப்ஸ்னால் உயிரினங்கள் ஸோ சர்வை பண்ணோம். கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப், அது சர்வே ஆகிறதுக்கு ஏன்னா ரொம்ப டீப்பில் இருக்காது, ஆனால் இட்ஸ் ஷாலோ வாட்டர்ஸ்குள்ளாடி இருக்கும். சன்லைட் வந்து படுற மாதிரியான ஏரியாக்களில் இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்காது. அப்போது இந்த கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ஆல்கே கால்ட் அஸ் ஜூஆந்தலே. இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா இந்த பகுதி, ஸோ இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இந்த கலர்ஸ் ஏரியாஸ் எல்லாமே வந்து ஜூஆந்தலே அப்படின்ற ஆல்கே வந்து இந்த கோரல் ரீஃப் மேலே இருக்கும். இந்த கோரல் ரீஃபை சுற்றிட்டு இருக்கும். ஸோ யூ கேன் சி திஸ், யூ கேன் சி இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதான் கோரல் லைக் ஜூஆந்தலேன்னு பேர். இந்த கோரல் ரீஃப்ஸ் ஒவ்வொரு கோரல் ரீஃப்ஸ்லேயும் இது இருக்கும். இந்த கோரல் ரீஃபில் இருக்கக்கூடிய இந்த ஜூஆந்தலே இட்ஸ் அன் ஆல்கே. ஸோ இது வந்து இட் வில் லைக் கோரல் ரீஃபை பொறுத்தவரைக்கும் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே. அப்புறம் ஜூஆந்தலேக்கு இட் வில் ஹெல்ப் டு சர்வைவ். ஸோ ஜூஆந்தலே என்ன பண்ணோம் அப்படின்னா சன்ரைஸ்லேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட் க்ரியேட் பண்ணி கோரல் ரீஃபுக்கு கொடுக்கும். ஆக்சிஜன் அண்ட் லைக் ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும், கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி ஆல்கே சர்வை பண்ணுறது கோரல் ரீஃப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடையும் லைக் நியூட்ரியன்ஸையும் கொடுக்கும். அதனால் ரெண்டுமே வந்து சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று சர்வே ஆக முடியாது. தட் இஸ் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்போ கோரல் ரீஃப் வந்து ஜூஆந்தலே ஆல்கே இல்லை அப்படின்னா கோரல் ரீஃபால் சர்வே ஆக முடியாது. அதே மாதிரி கோரல் ரீஃப் இல்லை அப்படின்னா ஜூஆந்தலேயாலும் சர்வே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை போத் ஆர் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இது சர்வே ஆகும். இந்தியா லைக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லைக் ஃப்ரிஞ்சிங் ரீஃப், அட்டூல், அப்புறம் பேரியர் ரீஃப்னு பேர். கோஸ்டல் லைக் ரீஃப்ஸை பொறுத்த வரைக்கும் கரையோரத்தை தொடர்ந்து வளரக்கூடியதுக்கு பேர் ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னு பேர், ஒட்டியே வளரும். அதே இது கோஸ்ட்டுக்கு பேரலாக வளருது அப்படின்னா, இல்லைனா காண்டினென்ட்டுக்கு பேரலாக வளருது அப்படின்னா அதுக்கு பேரியர் ரீஃப்னு பேர். அட்டூல்ஸ் அப்படின்றது லைக் கோரல் ரீஃப் அப்படின்ற அந்த லைக் இப்போது பூமியில் லைக் சீக்கு அடியிலேருந்து வால்கனிக் எரப்ஷன்ஸ் இருக்குது, அதன் மூலமாக மவுண்டன்ஸ் உருவாகுது. ஸோ அதுக்கு மேலே எட்ஜில் வந்து கோரல் ரீஃப் உருவாகும். இன்றைக்கி லக்ஷதீப் ஏரியாலாம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மால்தீவ்ஸ் ஐலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோரல் ரீஃப் ஐலண்டுன்னு சொல்லலாம். ஸோ கோரல் ரீஃப்னால் உருவாக்கப்பட்ட ஐலண்ட்ஸ். ஸோ இந்த கோரல் ரீஃப் ஐலண்ட் வந்து சுற்றி இருக்கும், அதுக்குள்ளாடி தண்ணி மாட்டிகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் லகூன்னு பேர். அந்த ரவுண்ட் நடுக்கடலில் இல்லைன்னா லைக் ஓஷியானிக் ஏரியாவில் இந்த பாறைகள் இல்லைன்னா மவுண்டன் மேலே இல்லைன்னா ஐலண்டோட ஓரங்களில் ஸோ இந்த ரீஃப்ஸ் உருவாகும், அதுக்கு பேர் அட்டூல் ரீஃப்ஸ்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த 3 kinds ஆஃப் ரீஃப்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ கிரேட் பேரியர் ரீஃப் வந்து வேர்ல்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரீஃப்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லைக் 3000 kilometers என்னமோ லைக் அது கிராஸ் ஆகுது. ஐ டோன்ட் நோ த அப்ராக்ஸ் லைக் அக்யூரேட் கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப லெந்தி. லைக் ஆஸ்திரேலியாவுக்கு பேரலாக போகும் கடலில். ஸோ இந்த கிரேட் பேரியர் ரீஃபை பொறுத்த வரைக்கும் லைக் நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஏரியா, குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியா அந்த ஏரியாவில் வரும். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 1981. இந்த கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் அப்படின்னா அந்த கோரல் பாலிப்ஸ், இதை சுற்றி வாழக்கூடிய உயிரினங்கள், இது லைக் மூவிங் லைக் மேமலாக இருக்கட்டும், லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய உயிரினங்கள் ஸோ இதை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கு. சப்போஸ் கோரல் ரீஃப் எல்லாம் இல்லை ஃபிஷ்ஷுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் ஏரியாவை ஆக்ட் பண்ணுது, நியூட்ரியன்ஸ் ஃபுட்டு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கோரல் ரீஃப்ஸ் மூலமாக லைக் இதெல்லாம் சர்வே ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் கோரல் ரீஃப் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எப்படி அமேசான் ஃபாரஸ்ட் அழியுது லேண்டில் அப்படின்றப்போ
அது வந்து ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறதும் சரி, நம்ம ஹியூமன் பீயிங் சர்வை பண்ணுற லிவிங் பீயிங் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி கோரல் ரீஃப்ன்றது கடலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரேட் பேரியர் ரீஃப் வந்து கோரல் ப்ளீச்சிங் ஆகுதுன்னு நியூஸில் வந்திருக்கு. இது லைக் தேர்டு டைம் அது நடந்திருக்கு. தேர்ட் மாஸ் ப்ளீச்சிங் ஆஃப் 2300 கிலோமீட்டர்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்ஸ்ன்னு நான் சொன்னேன். 2300 கிலோமீட்டர்ஸ் சிஸ்டம் இன் ஜஸ்ட் 5 இயர்ஸில் வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லைக் அழியுதுன்னா கோரல் ப்ளீச் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மெயினாக வந்து ஓஷனிக் அசிடிஃபிகேஷன் ரீசன், அதே மாதிரி ஹீட் அதிகமாக, ஓஷனிக் வாட்டர் ரொம்ப ஹீட் ஆகுது. இப்போ சூஆந்தலே ஆல்கே வந்து வார்ம் டெம்பரேச்சரில் கோல்டு ஏரியாவில் கோரல் ரீஃப் வரும். ஆனால் மீடியம் டெம்பரேச்சர் ஏரியாவில் தான் கோரல் ரீஃப் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ சன்லைட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஓஷன் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் பர்பஸுக்காக. ஸோ சப்போஸ் ரொம்ப ஹீட் ஆகுது, இப்போ 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கிற இடத்துல திடீர்னு 45 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னா இந்த ஜூஆந்தலேயால் சர்வே பண்ண முடியும், இந்த கோரல் ரீஃப்ஸில் சர்வே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே இந்த சொன்னேன் இல்லையா, இந்த 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 கோரல் ரீஃப் இருக்கு இல்லையா, இந்த கிளைகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோரல் ரீஃப்ஸில் அதால் சர்வே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஹீட் அதிகமாகும், அது வந்து எக்ஸ்பெல் ஆகிடும், அது வந்து வெளியில் போயிடும். அந்த டாட் கலர், இந்த இதில் அந்த ப்ளூ கலர் வந்து வெளியில் வருது இல்லை, இங்கே ப்ளூ கலர் வந்து உள்ளாடி இருக்குது கோரல் ரீஃப், கோரல் பாலிப்ஸ். ஸோ ஜூஆந்தலே வந்து இந்த ப்ளூ கலர் டாட்ஸ் வந்து இதுக்குள்ளாடி இருக்குது. இங்கே வந்து அந்த ஹீட் அதிகமாகறனால, இல்லைன்னா கோரல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜூஆந்தலே வந்து வெளியில் வந்துடும் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதான் அந்த ப்ளூ டாட்ஸ் வந்து வெளியில் வர்றது போட்டிருக்காங்க. அப்படி வெளியில் வர்றதுனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே இந்த கோரல் ரீஃபு கலர் கொடுக்குறதும் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பண்ணிட்டு கோரல் சர்வைவ் ஆகுறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது ஜூஆந்தலே. இப்போ அது வெளியில் வர்றதுனால அதோட கலரும் போயிடுச்சு, அது வந்து ப்ளீச் ஆக ஆரம்பிக்குது. அதில் இனிமேல் உயிரினங்கள் சர்வே ஆகுறது நாட் பாசிபிள். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ மெயினாக கோரல் ப்ளீச்சிங் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து ஒன்று ரைஸ் இன் சீ டெம்பரேச்சர். நான் உங்களுக்கு சொன்னேன், வார்மிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, எல்னினோ எஃபெக்ட், லைக் இந்த மாதிரி சி வார்ம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி ஓஷனிக் அசிடிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஓஷன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்வாங்கிக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக ஓஷனில் கலக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும். ஸோ இதனால் ஓஷன் வந்து அசிடிஃபை மாறும். இது வந்து கோரல் ரீஃபோட இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, இந்த லைக் இந்த ஏரியா, இது ஆக்சுவலாக வந்து ஸ்கெலிட்டன் ஷேப்பில் அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அசிடிஃபிகேஷன் ஆகிறதுனால இது வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் கிவ் எரோஷன் ப்ராசஸ், எரோஷன் இல்லை கொரோசிவ் ப்ராசஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அசிடிஃபிகேஷன் அதிகமாகறாங்க. அப்புறம் சோலார் ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அது உங்களுக்கு தெரியும். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், பொல்யூஷன், கெமிக்கல் பொல்யூஷன், ரொம்ப மண்கள் வந்து இந்த இடத்துல கொட்டப்படுது அப்படின்னா, லைக் இந்த இடத்துல ஃபுல்லாக லைக் மண்ணினால் மூடுறாங்க அப்படின்னா, ஸோ செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது, கடல் வந்து மூடப்படுது அப்படின்னா ஜூஆந்தலே பொறுத்த வரைக்கும் இட் ஆக்டர்ஸ். ஸோ சோலார் லைட் உள்ளே வரணும், அது வராது. சோலார் லைட்டு வரல அப்படின்னா இதுக்கு ஆக்சிஜனும் கார்பன் டை லைக் நியூட்ரியன்ஸும் கிடைக்காது கோரல் ரீஃப்க்கு. அப்போ அது வந்து சஃபகேஷனில் லைக் கோரல் ரீஃப் வந்து இறந்து போகும். ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் கோரல் ப்ளீச்சிங் அதிகமாக. அப்புறம் ஹியூமன் இன்டியூஸ் ஓவர் ஃபிஷிங் பண்ணுறது, பொல்யூஷன் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டஸ் அங்கே கொண்டு கொட்டுறது, மைனிங் வேஸ்ட்டஸை கொண்டு கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி கடலுக்குள்ளே மைனிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லப்படுது. கடல் அளவு உயர்றது, நான் உங்களுக்கு சொன்ன சூரிய ஒளி உள்ளே போனால் மட்டும்தான் அதை சர்வே பண்ண முடியும். ஸோ சப்போஸ் சூரிய ஒளி இல்லை அப்படின்றாலும் கோரல் ரீஃபால் சர்வே பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ரீசன் கோரல் ப்ளீச்சிங்கான மெயின் ரீசன். ஸோ இது வந்து தேர்டு டைமில் நடக்குது. மாஸ் கோரல் ரீஃப் ப்ளீச்சிங் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருக்குன்றாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் நெக்ஸ்ட் நியூஸ், யூரோசோன். இது ஐ ஹோப் சண்டே நியூஸில் நான் கவர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். கொரோனா பாண்ட்ஸ் இப்போது இட்டலி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் சம் லைக்
மானிட்டரி சப்போர்ட் ஃப்ரம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆர் யூரோசோன் குரூப் கிட்ட இருந்து. இப்போ அதனால் அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க, கொரோனா பாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணி யூரோப்பியன் யூனியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து எங்களுக்கு பணம் தரணும், ஸோ வி வில் ப்ரொவைட் த பாண்ட், அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது ஜெர்மனி போன்ற கண்ட்ரிஸ், ஏற்கனவே நான் நீங்கள் சொல்லியிருந்தேன், ஜெர்மனி, நெதர்லாண்ட், ஃபின்லாண்ட், ஆஸ்திரேலியா, இவங்க எல்லாமே ஃப்ருகல் கண்ட்ரிஸ் அப்படின்னா they will go simplicity. ரொம்ப அதிகமான எக்ஸ்பெண்டிச்சரை கடன் வாங்கி டெபிசிட்டை அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. they will not accept the fiscal deficit அதிகமாகிறத அக்செப்ட் பண்ணாத கண்ட்ரிஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் அன்றைக்கி சண்டே உங்களுக்கு சொன்னேன், அவங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூரோப்பியன் ஸ்டெபிலிட்டி மெக்கானிசம் தான் இவங்களுக்கு லைக் நார்மலாக இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் பண்ணக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் இவங்க வந்து இந்த ஸ்டெபிலிட்டி மெக்கானிசம் மூலமாக இங்கேருந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா பாண்ட்ஸ் அப்படின்ற இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி யூரோசோன் கண்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 27 கண்ட்ரிஸ் ஆர் யூரோப்பியன் யூனியனில் இருக்காங்க. 28 இருந்துச்சு, யூகே வெளியில் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் 27 கண்ட்ரிஸ் ஆர் தேர். அதில் ஒரு 19 கண்ட்ரிஸ்ன்னு நினைக்கிறேன், தி அக்செப்டட் யூரோ அஸ் அ காமன் கரன்சி. இன்றைக்கி இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா வி ஆர் யூசிங் ருப்பி அஸ் அ காமன் கரன்சி இல்லையா, எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் காமன் கரன்சியாக இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ன்றதை யூரோசோன்ன்றதை இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளாடி எங்கே போனாலும் ருப்பீஸ் யூஸ் இல்லையா, அதே மாதிரி யூரோ கரன்சி வந்து இந்த 19 கண்ட்ரீஸ்லேயும் இட் வாஸ் அக்செப்டட். ஸோ தட்ஸ் வை அந்த யூரோசோன் கண்ட்ரீஸ் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது we have to wait and see. கொரோனா பாண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது. தென் India revokes ban on export of hydroxychloroquine. ஸோ நம்ம இது மார்ச் 25th இருந்து இது பேன் பண்ணுறாங்க. சில ஹியூமனிட்டேரியன் பேசிஸில் மட்டும் கொடுத்துட்ருங்க, அதையும் டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. இப்போது அமெரிக்கா வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டது, அது மட்டும் இல்லை பிரேசில் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட லைக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால, ஹியூமனிட்டேரியன் பேசிஸில் கேட்டதுனால they will pay in advance too. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரம்ப் லைக் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மண்டே நடந்த கேபினெட் மீட்டிங்கில் இட் வாஸ் டிசைடட் டு ப்ரொவைட் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படின்ற மெடிசன். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்ன்றது இட்ஸ் அ ஓரல் ட்ரக். இட்ஸ் அ டேப்லெட் மாதிரி தான். மலேரியா ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு மெடிசன் தான் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, மலேரியா பேரசைட்ஸுக்கு எதிராக ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால் வரக்கூடிய அந்த நோயிலேருந்து இதை பாதுகாக்கும். அது ஒன்று இம்யூன் பவர் அதிகப்படுத்தும். அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் லைக் அர்த்ரிட்டிஸ், அப்புறம் லுஃபோசிஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டமும் ஒர்க் பண்ணும். ஸோ அதிகமான இம்யூனிட்டியும், ரொம்ப இம்யூனிட்டி அதிகமாச்சு அப்படின்னாலும் இட் வில் அஃபெக்ட் தி இம்யூன் செல்ஸ். ஸோ அதையும் இது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபியூச்சர் லைக் நெக்ஸ்ட் டாபிக்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மலேரியான்றது மஸ்கிட்டோ ஆனோஃபிலிஸ் அப்படின்ற மஸ்கிட்டோலேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வந்து பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த சொந்த செல்ஸையும் அஃபெக்ட் பண்ண, ஓவராக இம்யூன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு லைக் COVID-19 அந்த சைட்டோசின் ஸ்ட்ராம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் நம்ம இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணோம். அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இந்த ட்ரக் வந்து காம்பினேஷன் ஆஃப் அசித்ரோமைசின் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஆனால் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் தி COVID-19 அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதான் இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் கொடுத்துட்ருக்காங்க. தென் 4th ஆர்டிக்கிள் வந்து சமாதான் சேலஞ்ச். ஸோ சமாதான் சேலஞ்ச் அப்படின்ற இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீடுகளில் இருக்காங்க இல்லையா. ஸோ COVID-19 லாக்டவுன்னால இப்போ ஆன்லைன் சேலஞ்ச் ஒன்று அலோஞ்ச் பண்ணிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேட்டிவ் திங்கிங் ஏற்படுத்துறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் HRD அப்புறம் AICTE சேர்ந்து ஒரு மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெஷர்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி COVID-19 எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அவங்களோட இனோவேட்டிவ் தாட்ஸை சொல்லலாம், அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி செயல்படணும் இந்த மாதிரி டைம் பீரியடில், கவர்மெண்ட் எப்படி சர்வ் பண்ணணும், எபிடமிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான கண்டுபிடிப்புகளும் சரி, அவங்களோட ஐடியாஸை கொடுத்தாங்க அப்படின்னா தே வில் ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை இந்த சமாதான் சேலஞ்சை பொறுத்தவரை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
லைக் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் இன்னோவேட்டிவ் ஐடியாவை தூண்டுறதுக்காக இந்த கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க. அண்ட் ஃபிஃப்த் நியூஸ் வந்து COVID-19 அண்ட் சைட்டோகின் ஸ்டார்ம்ஸ் அப்படின்றது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் இப்போ சொன்ன மாதிரி இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டத்தை பற்றி நான் லைக் முன்னாடி உள்ள கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். மெயின்லி நம்மளோட பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் இம்யூன் பவர் இருக்குது. இம்யூன் செல் லிம்போசைட்ஸ் அப்படின்ற லைக் ஒயிட் பிளட் செல்ஸில் தட் இஸ் அ லிம்போசைட் செல்ஸ். இந்த லிம்போசைட் செல் மெயினாக உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போது உங்கள் உடம்புல பாக்டீரியா, பஞ்சை, வைரஸஸ், இந்த பேத்தோஜன்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சிக்னல் கிடச்சிது அப்படின்னா இட் வில் கோ அண்ட் அட்டாக் அண்ட் அஃபெக்ட், அதை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதான் அதோட மெயின் பர்பஸ். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ப்ராப்ளம் வர்றதுலேருந்து இருக்குது. இந்த இம்யூன் செல்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு பேர் தான் சைட்டோகின் அப்படின்றது. இந்த சைட்டோகின் ப்ரோட்டீன் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடம்புல லைக் பேத்தோஜன்ஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த லைக் இட் வில் டிஸ்ட்ராய், இட் வில் ஹெல்ப். சைட்டோகின் ப்ரோட்டீன் வந்து இட் வில் ஹெல்ப் டு டிஸ்ட்ராய் தி லைக் வைரஸ், ஃபஞ்சை, பேத்தோஜனை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூன் இந்த சைட்டோகின்ஸ் ப்ரோட்டீனோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோக்கன் டிஷ்யூஸ். இப்போ நம்ம கையில் ஒரு காயம் படுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் போட்டிருக்கேன். காலில் காயம் பட்டுருச்சு அப்படின்னா, கையில் ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம பிளட் வந்து வெளியில் வர்றதை தடுக்கிறது. அது யூ பீப்புள் நோ தட். அது தெர் இஸ் அ லைக் செல்ஸ் ஆர் தேர் டு ப்ரொடெக்ட். ஃபைபரின் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நார்மலாக உங்கள் உடம்புல இந்த டிஷ்யூஸ் ரிப்பேர் ஆன டிஷ்யூஸை சரி பண்ணுறது யார் அப்படின்னா இந்த சைட்டோகின் அப்படின்ற ப்ரோட்டீன் தான் அது சரி பண்ணுது, அது ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் இந்த COVID-19 ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஏன் அதிகமான பேர்கள் இறந்து போகிறாங்க? இம்யூன் சிஸ்டம் இருக்குது நம்ம உடம்புல. இப்போ வந்தால் கூட இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குது. COVID-19 அந்த கொரோனா வைரஸை வந்து கொல்ல முடியும். ஆனால் இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை இட் வில் கோ இன்சைட் தி லங்ஸ். அது லங்ஸுக்குள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த லைக் உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஏரியாவில் அது என்ன பண்ணுது, இன்ஃப்ளமேட்டரி உருவாக்குது, அது வீங்க வைக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே இடத்துல இந்த இம்யூன் செல்ஸ் தட் இஸ் சைட்டோகின்ஸ் ப்ரோட்டீன் வந்து ஒரே இடத்துக்கு வர்றதுனால ஸோ இது கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆனால் நோ ப்ராப்ளம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சில பேஷண்ட்ஸுக்கு ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் சைட்டோகின் ஸ்ட்ராம். இப்போ ஓவராக ப்ரொடியூஸ் ஆகி ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அங்கே டேமேஜை உருவாகும். ஸோ இந்த டேமேஜ் உருவாகுறதுனால ஹியூமன்ஸ் வந்து டெத் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இந்த சைட்டோகின் ஸ்ட்ராம்னால தான் இன்றைக்கி அதிகமான பீப்புள் இன்றைக்கி இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு மெயின்லி இந்த ஹைட்ராக்சி குளோரின் அப்படின்ற மெடிசன் எடுக்கிறாங்க. அதோட மெயின் பர்பஸ்னால் இம்யூன் சிஸ்டத்தையும் அது லைக் வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணும், ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆக்ட் பண்ணும், as well as ரொம்ப ஓவர் சைட்டோகின் ப்ரொடக்ஷனையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதான் அதோட மெயின் பர்பஸ். சரியா? ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தென் இந்தியா மூவ் டு WTO ஆன் US டேரிஃப். ஸோ இது முன்னாடியே நமக்கு இந்தியா மேலே ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வரக்கூடிய இம்போர்ட் ஆகக்கூடியது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சில காரணங்களால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட்டோட அந்த கான்செப்டோட நேம் என்னன்னா சேஃப்கார்டு அக்ரிமெண்ட். WTO பொறுத்தவரை சேஃப்கார்டு அக்ரிமெண்ட், ஆன்டி டம்பிங் டியூட்டி இதெல்லாம் இருக்குது. இதோட மெயின் பர்பஸ் சேஃப்கார்டு அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சேஃப்கார்டுன்னா என்ன அப்படின்னா, அவங்களோட நாட்டுக்குள்ளாடி அவங்க டொமஸ்டிக் ப்ராடக்டை சேதப்படுத்தும் விதத்தில் வெளிநாடுகள்லேருந்து லைக் டம்பிங் பண்ணப்படுது, பொருட்கள் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்போ அவங்களோட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக, டொமஸ்டிக் மார்க்கெட்டை பாதுகாக்கிறதுக்காக தே கேன் டூ சம் சேஃப்கார்ட் டியூட்டி. ஸோ அதே தான் இப்போது ட்ரம்பும் வந்து அங்கே ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமான டேரிஃபை வச்சுருக்கேன். அது கொடுக்கப்பட்டிருக்கின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா சேஃப்கார்டு அக்ரிமெண்ட். ஸோ சேஃப்கார்ட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா சேஃப்கார்ட் டியூட்டி போடுறதுக்கு முன்னாடி மெயினாக என்ன பண்ணணும்னா, அந்த சொந்த நாடுகள் எந்த நாடுகள்லேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணப்படுதோ அந்த நாடுகள் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்.
அதுக்கு பிறகு அவங்க லைக் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா அதை பண்ணலை. அதனால தான் WTOவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு அமெரிக்கா ஹாவ் டு டிஸ்கஸ் வித் அஸ். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். லைக் WTO பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்ற பேரில் 1944 பிரிட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸில் 2 ட்வின்ஸ் பிறந்துச்சு. அது மெயினாக வந்து IMFும் வேர்ல்டு பேங்கும். ஸோ அது கூடவே டிஸ்கஸ் பண்ணப்பட்டதான் இந்த கேட்ஸ். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக பீஸ்ஃபுல் ட்ரேட், காம்படிஷன் ட்ரேட், டிஸ்கிரிமினேட்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. 23 கண்ட்ரிகள்ஸ் நம்ம இதில் லைக் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்கும். 23 கண்ட்ரிஸ் மூலமாக அன்னைக்கு பேசப்பட்ட 1944 அது வந்து தீர்மானிக்கப்பட்டாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 1947. அப்புறம் கேம் இன் டு ஃபோர்ஸ் 1948. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா டிஸ்கிரிமினேட்டிவ் இல்லாமல் ட்ரேட் ப்ராக்டிஸை நடத்துறது, மெயினாக இம்போர்ட் டியூட்டிஸை குறைக்கிறது, மர்ச்சன்டைஸ் ட்ரேடில் இருக்கக்கூடிய டேரிஃபை குறைக்கிறது தான் மெயின் பர்பஸாக இருந்துச்சு 1995. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கேட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் கிடையாது. லைக் பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க மாட்டாங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் WTO அப்படின்ற ஆர்கனைசேஷன் 1994 மீட்டிங் நடந்துச்சு. 95 டங்கல் அக்ரிமெண்ட்ஸ் 1994 சைன் பண்ணப்படுது. அந்த 1995 WTO வந்து உருவாகுது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். WTO பற்றி படிங்க, கேட்டை பற்றி படிங்க. அதுக்கு பிறகு இந்த சேஃப்கார்ட் டியூட்டிஸ், ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் 7th ஆர்டிகல் வந்து ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் ஃபேஸ் சைபர் த்ரெட்ஸ். இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், அதான் இன்டர்போல்ன்றது. ஸோ அவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் இப்போ ஒரு பர்பிள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்லி COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதிகமாக த்ரெட்னிங் பண்ணுறாங்க, அதை பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் தென் தே ஆர் டிமாண்டிங் ஃபார் த ransom ware, பணம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து 194 கண்ட்ரீஸில் இந்த இன்டர்போல் வந்து செயல்பாட்டில், இன்டர்போல் ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். மெயினாக என்ன அப்படின்னா, லாக்கிங் த ஹாஸ்பிட்டல் அவுட் ஆஃப் தேர் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ மெயின்லி லைக் டிஜிட்டல் கனெக்ஷன் மூலமாக ஹாஸ்பிட்டல்ஸ் எதெல்லாம் இங்கே ரொம்ப கனெக்டடாக இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்க லாக் பண்ணுறாங்க. பர்பிள் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அந்த எந்தெந்த இடங்களில் என்னென்ன மோண்டஸ் ஆப்ரண்டி, என்னென்ன விதத்தில் லைக் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்றது தான் மோண்டஸ் ஆப்ரண்டி. அந்த ஆப்ரண்டி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது சீக் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்கிட்ட. மெயின்லி என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இமெயில் மூலமாக ஸ்பூஃபிங் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது இமெயில் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்து அந்த லைக் மேல்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தே வில் டேக் ஓவர் த கண்ட்ரோல். ஸோ அது வெளியில் தெரியாது, அவங்க வந்து ஒரு மறைஞ்சிருக்கிற மாதிரி. ஸோ லைக் ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி. சரியா? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த 94 மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா இஸ் அ பார்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ CBA தான் இந்தியாவில் இன்டர்போல் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம நாடுகள்லேருந்து வெளிநாட்டில் போய் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க, தீவிரவாதிகளாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு தப்பான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவங்களாக இருக்கட்டும், வி வில் ரிக்வஸ்ட் இன்டர்போல் சப்போர்ட்டை தான் நம்ம கோருவோம். அப்போ இன்டர்போல் தான் அதை போய் விசாரிக்கும். தென் CBA தான் இந்தியாவுக்குள்ளாடி அதே மாதிரி யாராவது தப்பிச்சிருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து இங்கே இந்தியாவில் மாஃபியா குரூப்ஸ் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இன்டர்போல் வந்து இந்தியா கிட்ட கேட்கும். அதை இந்தியாவுக்குள்ளாடி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு அப்படின்னா டு தி CBA. சரியா? ஸோ தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். அப்புறம் இதோட இன்டர்போல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லியான் ஃப்ரான்ஸில் இருக்குது. அவங்க வந்து நிறைய நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது ரெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லேயும் ரெட் நோட்டீஸ் இருக்கும். அந்த பர்சன் வந்து வாண்டட் பர்சன். ஸோ அதை காமிச்சு கொடுக்கறதுக்கு அதை இஷ்யூ பண்ண. அப்புறம் எல்லா நோட்டீஸ் வந்து மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ப்ளூ நோட்டீஸ் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். பிளாக் நோட்டீஸ் வந்து அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ் வந்து இறந்து போன லைக் உடல்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இஷ்யூ பண்ணுறது. அது மாதிரி க்ரீன் நோட்டீஸ் வந்து வார்னிங்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், சில மனிதர்களால் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரஞ்சு நோட்டீஸ் வந்து த்ரெட்னிங் இருக்குது அப்படின்றது. அப்புறம் பர்பிள் நோட்டீஸ் நான் இப்போ சொன்ன மாடஸ் ஆப்பரண்டி, அந்த குரூப்ஸ் வந்து எந்த மாதிரியான அட்டாக்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்றது சீக் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமானதுக்கு பிறகு நிறைய லைக் சாஃப்ட்வேர் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாமே வீடுகள்லேருந்து பண்ணுறதுனால
ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான மேல்வேர் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்றேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எதிரான கொடுமைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க வேர்ல்டு லெவலில். உமனுக்கு எதிராக, சில்ட்ரனுக்கு எதிராக. அப்புறம் ஆன்லைன் ஆக்டிவிட்டி பை பெடோஃபில்ஸ். ஸோ குழந்தைங்களே செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகக்கூடிய குரூப், அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் அப்யூஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே. தென் 8th நியூஸ், சீக்வன்சிங் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ். வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி எங்கெல்லாம் COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்லாம், அவங்க கண்ட்ரீஸில் அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த COVID-19 அந்த ஜீனை வந்து ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணுறாங்க. யார் யார் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணுறாங்க. அது வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா GISAID, தட் இஸ் குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஆல் இன்ஃப்ளூயன்ஸா டேட்டா. இது வந்து 2008 உருவாக்கப்பட்டது. இதோட பர்பஸ் வந்து ஆவியன் வைரஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பேண்டமிக்ஸாக இருக்கட்டும், எபோலா போன்ற டிசீசஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸாக, இதோட இது எந்த மாதிரியான அஃபெக்டை உருவாகுது அப்படின்றதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். ஸோ இட் இஸ் அண்டர் தி WHO கீழே தான் வரும். சரியா? சீக்வன்சிங் பண்ணுறதுக்காக மெயின்லி இப்போ கிட்டத்தட்ட 3086 சீக்வன்சிங் வைரஸை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ஹியூமன் பாடிஸ்லேருந்து 57 கண்ட்ரீஸ்லேருந்து. அதில் US 621 ஷேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி UK 350 நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போது சீக்வன்சிங், ஜினோம் சீக்வன்சிங் வந்து நம்ம DNA வந்து சீக்வன்சிங் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான அஃபெக்டை உருவாக்குது, வைரஸோட எந்த பகுதியில் அஃபெக்ட் பண்ணால் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம மருந்துகளை அனுப்பினோம் அப்படின்னா ஈஸியாக அந்த வைரஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? அப்புறம் ஸோ இதெல்லாம் நார்மல் பாயிண்ட்ஸ் தான், யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். இந்தியா பார்மா செக்டர். ஸோ 9th நியூஸ், இந்தியாவோட பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம ஹைட்ராக்சி குளோரின் வந்து அதிகமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 30 நாட்களில் we can produce 1 மந்த்துக்குள்ளாடி நம்ம கிட்டத்தட்ட I will show that 40 metric tons நம்ம வந்து per month நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். which means 220 crore tablets per 200 milligram per monthல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ that's why it was in news. இப்போ ஹைட்ராக்சி குளோரினை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நிறைய நாடுகள் கூட அக்ரிமெண்ட்டும் போட்டிருந்தோம். இப்போ COVID-19 ஸ்ப்ரெட்னால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் US வந்து இப்போ கேட்டிருக்கனால we are going to provide. அது மாதிரி பிரேசில் போன்ற கண்ட்ரிஸுக்கும் ஹியூமனிடேரியன் பேசிஸில் நம்ம கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம் ஹைட்ராக்சி குளோரினை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் அன் ஆன்டி பேரசிட்டிக் மெடிகேஷன். அவங்களுக்கு சொன்னேன் நேஷ்னல் பார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி தான் இந்தியாவில் ப்ரைஸிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரூப். CDSO வந்து அதோட தரத்தை அதை விற்கிறதுக்கான அனுமதிகள் கொடுக்கக்கூடிய குரூப்பு. அதே மாதிரி நேஷ்னல் பார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ICMR பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணக்கூடிய குரூப். மெடிசன், ஃபியூச்சர் மெடிசன் எப்படி இருக்கணும், இந்த பேண்டமிக்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்காக அவங்க ஸோ ரெகுலேட்டிங் த மெடிக்கல் செக்டார். ஸோ ICMR பொறுத்த வரைக்கும் ஸோ மெடிசனை ரெகுலேட் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இவங்க. ஸோ மெடிசனை ரெகுலேட் பண்ணி லேப் ப்ரிப்பரேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடியது ICMR. ஒரு மெடிசனை அப்ரூவ் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் கொடுக்கக்கூடியது ICMR. அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறது யார் அப்படின்னா CDSO. அது மாதிரி இவங்க விற்கக்கூடிய பொருட்கள் வந்து ப்ரைஸிங் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது நேஷ்னல் பார்மசூட்டிக்கல். இவ்வளோத்துலேருந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது நேஷ்னல் பார்மசூட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டி. அப்புறம் ஹைட்ராக்சி குளோரினை பொறுத்தவரை ஷெட்யூல் H1 ஸ்டேட்டஸ். ஷெட்யூல் H1 ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ப்ரெஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் அதை வந்து டாக்டர்ஸோட ப்ரெஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் மெடிக்கல் ஷாப்லேருந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ ஹைட்ராக்சி குளோரின் அதே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஷெட்யூல் H1 ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்தியா அண்ட் ஃபார்மசி வேர்ல்டு எடுத்திங்கன்னா இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொவைடர் ஆஃப் ஜென்ரிக் மெடிசன். ஜென்ரிக் மெடிசன்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மெடிசன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நோவார்டிஸ் வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க, கேன்சர் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, எய்ட்ஸுக்கு ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சில கண்ட்ரீஸில் வந்து எய்ட்ஸ் வந்து பயங்கர இப்போ COVID-19 இருக்கிற மாதிரி இட்ஸ் பேண்டமிக் டிசீஸாக இருக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நோவார்டிஸ் கண்டுபிடிச்ச மெடிசனோட ஃபார்முலாவை அவங்க பேட்டன் ரைட்ஸ் 20 years 10 years வாங்கியிருந்தால் கூட
they can copy it and they can issue அதே ஃபார்முலாவில் they can ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, ஏன்னா எய்ட்ஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அதே மெடிசனில் இந்தியாவில் ஜெனரிக் மெடிசனாக வித்தவுட் எனி லேபிள், நோவாட்டிஸ் அப்படின்ற லேபிள் இல்லாமல் அதே ஃபார்முலாவில் மெடிசனை ரொம்ப சீப்பாக தயாரித்து விற்க முடியும். ஸோ அதுக்கு பேர் ஜெனரிக் மெடிசனை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஜெனரிக் மெடிசன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது குளோபல் லெவலில் யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 40% நம்ம 50% வந்து குளோபல் டிமாண்ட் இருக்குது. அதில் 40% ஜெனரிக் மெடிசன் டிமாண்ட் வந்து யூஎஸ்க்கு கொடுக்குறோம், 25% யூகே, மற்ற கண்ட்ரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி மெயினாக வந்து 80% வந்து ஆன்டி ரெட்ரோவியல் ட்ரக் ஃபார் எய்ட்ஸுக்கு நம்ம இந்தியாவில் ஜெனரிக் மெடிசன் கேட்டகரியில் ப்ரொடியூஸ் ஆகி அதை நம்ம உலக கண்ட்ரீஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியா வந்து 2020 இட் வில் பிகம் த 3 பார்மசூட்டிக்கல் மார்க்கெட்ஸில் நம்ம இந்தியாவும் ஒன்றா இருக்கும். வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் தென் வேல்யூவில் 13th பிளேஸில் நம்ம இருப்போம். இதோட அப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் அப்படின்ற கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்மளோட ஐடியாவுன்னு சொல்லப்படுது, நம்மளோட இன்னோவேஷன் சொல்லப்படுது. ஃபிக்ஸட் டோஸ் மெடிசன் அப்படின்னா இப்போ பேராசிட்டமால் டேப்லெட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஃபீவருக்கான மெடிசனும் அதுக்குள்ளாடி இருக்கும், தலைவலிக்கான மெடிசனும் அதுக்குள்ளாடி இருக்கும், உடம்பு வலிக்கான மெடிசனும் அதுக்குள்ளாடி இருக்கும். ஸோ 3 நோய்களுக்கு கோல்டுக்கான மெடிசனும் அதுக்குள்ளாடி இருக்கும். ஸோ இந்த 4 விதமான நோய்களுக்கும் ஒரே மெடிசன். ஸோ அதுக்கு பேர் ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் பேர். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெடிசன் உருவாக்குறதுனால அதிகமான பேர்டனை தவிர்க்க முடியும், அதிகமான செலவுகள் மெடிசனுக்கு பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுற அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதன் மூலமாக குறைக்க முடியும். ஸோ அதை நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அசோசியேட்டட் சேலஞ்சு என்ன தான் நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணாலும் மெடிசன், ஜெனரிக் மெடிசன், ஆனால் இதோட ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஒரு 100% ஒரு டேப்லெட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 80% இல்லைனா ஒரு 50%, 60% அதில் வரக்கூடிய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் இப்போது பார்மசூட்டிக்கல் டேப்லெட் எடுத்தால் அதோட ஃபீவர் போக்கக்கூடிய அதோட மெயின் பர்பஸ், தலைவலி போக்கக்கூடிய அதோட மெயின் பர்பஸ் என்ன, இதுக்கான மெடிசன் வந்து ஒரு 60% 70%, மற்ற கொஞ்சம் லைக் எக்ஸ்ட்ரா வேறு நிறைய விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஆனால் எஃபெக்டிவான மெடிசன் வந்து ஒரு 80 இல்லைன்னா ஒரு 60% தான் இருக்குது. அதுக்கு பேர் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ்னு பேர். அதை மெயினாக நம்ம சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இப்போ கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருந்தனால அங்கேருந்து இறக்குமதி பண்ண முடியலை. ஈவன் எசென்ஷியல் மெடிசன்ஸ் லைக் பார்மசூட்டிக்கல், பேராசிட்டமால், மெட்ஃபார்மின், ஆஸ்பிரின், இதெல்லாமே நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தயாரிக்கிறதுக்கு டொமஸ்டிக் ஃபார்ம்ஸுக்கு நம்ம ஒழுங்காக அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்தியா எப்போவுமே லோவர் காஸ்ட் ப்ரொடியூசர் தான் விரும்புது. ஜெனரிக் மெடிசன் இப்படிப்பட்டதானது. அப்போ ஹை காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. அதனால் அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் ஹாலோவிங் அவுட் பாலிசி அப்படின்ற கேட்டகரி. அதனால தான் வெளிநாடுகள் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்தியாவை பொறுத்தவரை ஃபேக் மெடிசன்ஸ் அதிகம், ஸ்பூரியஸ் மெடிசன்ஸ், ரொம்ப ஃபேக் மெடிசன்ஸ் அதிகம். லைக் அதெல்லாம் சிடிஎஸ்ஓ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரைஸ் கேப்பிங்கை பொறுத்தவரை என்பிஏ, நேஷ்னல் பார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி, என்பிபிஏ, ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மெயினாக நம்ம ஜெனரிக் மெடிசன் கேட்டகரியிலே போகிறதுனால நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதை உருவாக்குறது விரும்ப மாட்டேன். வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய பயோ பார்மசூட்டிக்கல்ஸ், பயோ சர்வீஸில், பயோ அக்ரிகல்ச்சரில், பயோ இண்டஸ்ட்ரீஸில் இந்தியா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது, ரிசர்ச்சை டெவலப் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். தென் 10th ஃபைனல் நியூஸ் இஸ் பில்வாரா மாடல் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ பில்வாரா அப்படின்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன் இட்ஸ் அ பிளேஸ் இன் ராஜஸ்தான். கிட்டத்தட்ட மார்ச் 30க்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 1, 2, 3 நாட்கள்லேயே 30 பேஷண்ட்ஸுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20லேருந்து 21 பேஷண்ட்ஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி ஸ்ப்ரெட்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. அதிகமாக பில்வாரா மாவட்டத்தில் தான் அதிகமாக இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சுது. அப்போது 2-3 நாள்லேயே 21 கேசஸ் போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பில்வாரா ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தே கிரியேட்டட் நோடல் சென்டர், ஒரு குரூப்பை உருவாக்குனாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அமைச்சாங்க. அப்புறம் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணாங்க. உடனே கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டையும் ஃபுல்லாக கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணி அங்கே எந்த பீப்புளும் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸு கூட வெளியில் வரக்கூடாது, கவர்மெண்ட்டே அதை ப்ரொவைட் பண்ணோம். ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே நடத்துனாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக ஸ்ப்ரெட்டிங் நடக்கிறத ஸ்டாப் பண்ணாங்க.
இன்றைக்கி மார்ச் 30க்கு மேலே இது வரைக்கும் ஒரு கேஸும் அங்கே புதுசாக வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்க பண்ண எஃபோர்ட் அதிகமான காரணம். அது மட்டும் இல்லை, பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு 2500 டெய்லி வேஜஸ் பீப்புளுக்கு ஃபண்டு கொடுத்தது, அப்புறம் அவங்களோட எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அவங்க வீடுகளுக்கே கொண்டு கொடுத்தது, ஜிஎஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம் மூலமாக அவங்கள மானிட்டரிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால ப்ராப்பராக பண்ண முடிச்சு. அதே தான் அந்த மாடல் தான் இன்றைக்கி நம்ம நாடு முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து 100% அதை அந்த பீப்புள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அந்த பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்தியா ஃபுல்லாக கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கேசஸ் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா பீப்புளோட கோஆப்ரேஷன் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ பீப்புள் ஹாவ் டு கோஆப்ரேட். அது வரைக்கும் நம்ம நாட்டிலிருந்து COVID-19 விரட்ட முடியாது அப்படின்றதுக்கு இந்த பில்வாரா டிஸ்ட்ரிக்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக இது வந்து இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கோரிக்கைகள் வந்துட்டுருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.